ஹாய் மகளே, இந்த வீடியோ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னாக்கா, என்னுடைய பையன் சொன்ன உடனே நான் விரைந்து போய் நம்மளுடைய ஆட்டை போய் பார்த்தேன். போய் பார்க்கும்போது எல்லோரும் பார்த்தீங்கன்னாக்கா தனித்தனி குடும்பமாக உக்காந்து கிடந்தாங்க. அடுத்த ஒரு குடும்பத்தையும் போய் சந்திக்க போனேன். அங்கேத்தான் எனக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. இந்த ஆடு பார்த்தோம்னாக்கா அழகும் அறிவும் நிறைந்த ஒரு ஆடு, திறமையான ஒரு ஆடு. அந்த ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா என்னவாக இருக்கும் என்று என்னால் உணர முடிகிறது. அந்த ஆட்டை நான் எவ்வளவோ முயற்சி செய்து எந்திரிக்க வைத்தாலும் அது சப்போர்ட் செய்யவில்லை. ஏனால் அதுக்கு நமக்கு தெரிந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டை செய்தால்தான் அது சரியான முறையில் அது பழைய நிலைமைக்கு வரும் என்பது நல்லா எனக்கு தெரியும். அதை நான் செய்யவும் தொடங்கினேன். ஆடுங்க காலை பூமியில் ஊண்டவில்லை என்றால் அது ஒன்று சேற்று புண்ணாக இருக்கலாம் என்று நான் நினைத்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா சேற்று புண்ணுக்கான ஒரு அறிகுறிகள் எதுவுமே தென்படவில்லை. ஆடுக பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா நல்லா நடக்கும். மழை காலங்களில் தான் இந்த ஒரு வியாதிகள் வரும். தரையில் காலை வைக்காது. காலை வச்சு அதுக்கு வலி இருக்கும். அதை நம்ம இந்த கொழும்புக்கிட்ட நம்ம நீக்கி பார்த்தால் அதில் காயமாக இருக்கும். அதுக்கு நம்ம சேற்று புண்ணு மருந்து ஆடுகளுக்காக இருக்குது. அதை போட்டால் சரியாயிடும். அதே போல் எங்கே நம்ம ஆட்டுக்கெலாம் வந்திருக்கு, நான் செஞ்சுருக்கேன், சரி பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் இது ஆட்டோமேட்டிக்காக ஒரு வேளை எங்கேயாவது அடிபட்டிருக்கலாம். இல்லை மனிதர்கள் யாராவது களியை வைத்து அடித்திருக்கலாம். ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடந்திருக்கும். ஏன்னாக்கா இது உள்காயம்தான், வேறு ஒன்றும் இல்லை. இதை நம்ம மிக விரைவில் சரி செய்து விடலாம். அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. லேசான காயம்தான், எங்கேயாவது இடித்து எங்கேயாவது ஆட்டோமேட்டிக்காக எங்கேயாவது கீழே விழுந்திருக்கலாம். நாம் அதற்காக சரியான முறையில் வைத்தியம் செய்தால் கண்டிப்பாக சரியாகிவிடும். தடுமாற்றம் என்பது கண்டிப்பாக மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே இந்த உலகத்தில் தடுமாற்றம் என்பது கண்டிப்பாக உண்டு. இது என்ன மெடிசன் பார்த்தோம்னாக்கா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மெடிசன் தான். மஞ்சத்தூள், உப்பு அதை எடுத்துக்கிட்டு அதை நான் கொதிக்க வச்சேன். அது சுண்ண பிறகு அதை எடுத்து நான் ஆட்டு காலில் தடவும் ஆரம்பிச்சிட்டேன். நானும் சற்று தின நேரத்தில் தடுமாறி விட்டேன். இந்த வீடியோவை பார்த்தோம்னாக்கா இன்றைக்கான வீடியோ. ஏன்னாக்கா இந்த வீடியோவில் பாதி வீடியோ நேற்று எடுத்தது, சரிங்களா? அப்படின்ட்டு இருக்கும்போது பார்த்தோம்னாக்கா வலது கால் எது இடது கால் எது என்பது கண்டிப்பாக தெரியாமலே நான் எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. அந்த கோட்டோட மைண்ட் வாய்ஸ் அதிக அளவில் எனக்கு கேட்கவில்லை என்பது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு விஷயமாக உள்ளது இந்த வீடியோவில். தடுமாற்றம் என்று சொல்லும்போது நான் தடுமாறுவேன் என்று கொஞ்ச நேரம் கூட சிந்தனை செய்யவில்லை என்பது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்கிறது. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. இப்போ நடந்த சம்பவம் தாங்க உண்மை. நம்ம ஆட்டுக்கு இப்படி ஆட்சி என்பதால் நான் உடனே நான் என்னுடைய வேலையை தொடங்கினேன். ஆனால் அந்த வேலை எல்லாம் பார்த்தோம்னாக்கா தேவையில்லாத ஆணியாக தான் போனது. ஏன்னாக்கா நான் மஞ்சள் தேய்க்கிற காலில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த ஆட்டுக்கு. நாம் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த வேலையில் நாம் முதல்ல கவனத்தை செலுத்திட்டு அதை நம்ம ஆய்வு செஞ்சுட்டு தான் அந்த வேலையை செய்யணும். இந்த மாதிரி ஆகிடக்கூடாது. நான் இந்த ஆட்டுக்கு பார்த்தோம்னாக்கா கட்டெல்லாம் கட்டிவிட்டேன். கட்டிவிட்ட பிறகு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு தான் எனக்கு தெரிய வருது நம்ம கட்டின காலில் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு வலது காலில் மீன் அவித்து கட்டிவிட்டேன். இது மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு செய்தி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போட்டு விட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் மீண்டும்.